வணக்கம். இன்னைக்கு பாலிட்டியில் முக்கியமான ஒரு 3 கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பட்டய சட்டம் 1833 தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கூற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1813வது பட்டய சட்டம் தான் ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் எதுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னா கல்விக்காக ஒதுக்குவாங்க. ஸோ அப்போ இந்த கூற்று பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. அடுத்தது, ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது. ஆமாம், 1833 பட்டய சட்டத்தின் படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக இருப்பார். ஸோ அதுமாதிரி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுறாரு. கரெக்ட் தான். 1833 படி தான் பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் தவறான கூற்று அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. ஸோ ஆன்சர் இதெல்லாம் வரும். அடுத்தது, 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் நீர்ப்பாசனம், நில வருவாய், வேளாண்மை, பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 1919 இந்த சட்டம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்கு, நம்ம தெளிவாக படிச்சிக்கணும். அப்போ நீர்ப்பாசனம், நில வருவாய், பாதுகாப்புத்துறை இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறையில் வரும். வேளாண்மை அப்படிங்கிறது மாற்றப்பட்ட துறையில் வரும். அப்போ மாறுபட்ட ஒன்று அப்படின்னா இதுதான் நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, இன்றைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அரசு சட்டத்தின் மறுபதிவு? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1773, 1833, 1935, 1947 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் சியில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அரசு சட்டத்தின் மறுபதிவுன்னு அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1935. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.